காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2026ஆம் ஆண்டு சனி பகவான் பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு படாத பாடு படித்து கொண்டிருந்த 7.5 நாட்டு சனி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் தாக்கம் நிறைவு பெற்று சனி பகவான் விடுதலை ஆகிறார். உங்கள் ராசிக்கு விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 அன்று சனி பகவான் உங்களை விட்டு விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்கு சனி பகவானின் விடுதலை. 7.5 சனி படாத பாடு பட்ட துன்பங்கள், உடன் இருப்பவர்கள் பகை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை, அனைத்து துறைகளிலும் தோல்வி, விரயம், மன கஷ்டம், பண கஷ்டம், பதவிகள் இழப்பு, குடும்பத்தில் நிம்மதி குறைவு, ஊர் விட்டு வெளியூர் சென்று வருது, கடன் சுமை, எதிரிகளின் தொல்லை, இப்படி வீடு கட்டி பாதியில் நின்றது, வேலையில் சுமை, வேலை வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மன கசிந்து மன உருகி இருந்தீர்கள். அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது போல் இந்த 7.5 சனி விடுதலை. மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனி விடுதலை ஆகிறது. அதன் பொருட்டு உங்களுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டதோ அத்தனையும் 2 மடங்கு யோகங்களை அள்ளி தரப்போகிறார் இந்த சனீஸ்வர பகவான். ஈஸ்வரன் பட்டம் பெற்ற எதற்கு என்றால் கேட்டதெல்லாம் கொடுக்கின்றவர் அவர். அதே சமயம் எடுக்க வேண்டிய காலங்களில் எடுத்து விடுவார். அதற்காகவே இவருக்கு தர்ம கர்மாதிபதி என்ற பட்டமும் உண்டு. அத்தனை சிறப்பு பெற்ற இந்த சனி பகவான் உங்களை 7.5 வருஷம் வறுத்தெடுத்து விட்டார். கவலையே வேண்டாம். உங்களுக்கு புதிய பாதையும் புதிய தெம்பும் புது மலர்ச்சியும் ஏற்பட போகிறது. நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு பதவியையும் நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகமும் கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு தள்ளி போய் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 7.5 சனி விடுதலையால் மகர ராசிக்கு அற்புதமான ஒரு உயர் பதவி கிடைக்க போகிறது. அரசாங்கத்தில் அப்படி என்றால் அரசியல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பதவி வந்து சேரப்போகின்ற காலம் வந்து விட்டது. இதுவரை நீங்கள் கடனே சுமை கண்டு வந்த நீங்கள் இப்போது கடன் சுமையிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான பண வரவை எதிர்பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து சென்று சம்பாதித்து பணம் வராமல் தட்டுப்பாடு தடையில் இருந்தீர்களா, அந்த பணம் அனைத்தும் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகிறது. தொழிலில் பிளாக் ஆகியிருந்த பணங்கள், அதை நீங்கள் உங்கள்கிட்ட சரக்கு விற்று வாங்கியவர்கள் இன்று நாளை என்று தள்ளி போட்டவர்கள் அதனை சேர்த்து விடுவார்கள். உங்களுக்கு வசூல் ஆகாத பணங்கள் வசூலாக போகிறது. மேலும் உங்கள் கூட இருந்தே உங்களை கெடுத்து குழி பறித்தார்கள், அவர்களெல்லாம் இனம் கண்டு உங்களை விட்டு ஓடோடி விடுவார்கள். ஏனென்றால் சனியின் தாக்கத்தால் உங்களை உங்களுடைய இருப்பவர் என்ன செய்கிறார்கள் என்று கூட உங்களால் கவனிக்க முடியாத அளவு இருந்தீர்கள். இப்போது அத்தனையும் நீங்கள் இனம் கண்டு எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவார்கள். உங்களுக்கு சூழ்ச்சி செய்தவர்கள் இருக்கின்ற இடம் காணாமல் போய்விடுவார். அத்தனை பலத்தோடு அமர்கிறார் சனி பகவான். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரஸ்தானம், விஜயஸ்தானம், இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை சிறப்பு பெற்ற சனி பகவான் 3ஆம் இடத்தில் வந்து அமர்வதனால் 7.5 சனி பரிபூர்ணமாக விடுதலை பெற்று இழந்த பதவிகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. இழந்த கௌரவம் அனைத்தும் மீண்டும் கிடைக்க போகிறது. இழந்த பதவிகள் கிடைக்க போகிறது. என்னென்னலாம் யார் உங்களை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் பாராட்டி அன்பு பாராட்டி உங்களோட மதிப்பு மரியாதை கொடுத்து உங்களை அந்தஸ்தில் உயர்த்த போகின்ற ஒரு நிலையத்தை சனி பகவான் உங்களை உயர்த்த போகிறார். வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு சார், அதை கூட செலவு பண்ண முடியாமல் நிலை இப்போது புது வாகனத்திலே உங்களை அமர வைத்து அழகு பார்த்து பவனி வர வைக்க போகிறார் இந்த 7.5 சனி விடுதலையால் சனி பகவான் மகர ராசிக்கு. நீங்கள் வீடு கட்டி பாதியில் இருந்ததிலே அந்த வீட்டை புதுப்பித்து அற்புதமாக ஒரு வீட்டை கட்டி அதில் கிரகப்பர செய்து அமர வைக்க போகிறார் இந்த சனீஸ்வர பகவான். ஏற்கனவே கடன் தொல்லையில் இருந்தவர்கள் கடன்கள் அனைத்து இருக்கும் இடமில் தெரியாமல் ஓய்விடும். அதே போல் உடல் ஆரோக்கியம் மேன்மை தரும். என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நோய் குணமாகல என்று அந்த நிலை மாறி நல்ல ஒரு ஆரோக்கியம் தெம்போடு காணப்படுகின்ற ஒரு நிலை வரப்போகிறது இந்த மகர ராசிக்கு. என்னென்ன அதாவது கஷ்டப்பட்டீங்களோ அதிலிருந்து அனைத்து விடுதலை. திருமண தடையாக இருக்கும், புத்திர சந்தான பாகிய தள்ளி போயிருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் இருந்ததில்லை, இப்போ அனைத்தும் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஆரோக்கியம். நீங்கள் கேட்ட இடத்திலெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேரும். நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்குமோ அத்தனையும் கொடுத்து விடுவீர்கள். செய்தொழிலே உங்களுக்கு சற்று இறக்கம் இருந்தால் அது அனைத்தையும் ஓஹோ என்றாய் புதிய தொழில் ஆரம்பித்து நல்ல புதிய வாடிக்கையாளர்களும்
புது தெம்போடு திகழப் போகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. உங்களை ஒரு அற்புதமான பதவி வேணால் 3ஆம் இடம் வந்து பதவி கொடுப்பார். ஏனென்றால் சனி பகவானுக்கு 3, 6, 11 உகந்த இடங்கள். இந்த 16ஆம் இடத்திலே மகர ராசிக்கு வந்து அமர்வதனால் நல்ல அந்தஸ்தான ஒரு பதவியும் நீங்கள் கேட்ட பதவி கிடைக்க போகிறது. நீங்கள் நினைத்த இடத்துல உங்களுக்கு பிளாட் வாங்காமல் தள்ளி போயிருந்து அது கிடைக்க போகிறது. நீங்கள் கேட்ட இடத்துல பதவி உயர்வு உங்களுக்கு ப்ரமோஷன் சொல்ல அது கிடைக்க போகிறது. இன்னும் நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அத்தனை கிடைக்க போகிறது. அதே மாதிரி எதிரிகள் எழுந்த வழக்கு, அந்த வழக்குகள் அனைத்தும் தூளாக்கி விடுவார் இந்த சனி பகவான். ஏன்னா 7.5 சனியிலே தேவையில்லாத வீண் பழி வீண் வழக்குகள் வந்தது, அத்தனையும் தட்டி இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகின்ற அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்களையும் லாபங்களையும் வாரி வழங்குகின்ற. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று கூறுவார்கள். மகர ராசிக்கு படாத பாடு படித்து வந்த சனீஸ்வர பகவான் விடுதலை பெற்று இந்த 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் பதவியும் செல்வாக்காகக்கூடிய வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற முடியாமல் இருந்தீங்களா, மன உளைச்சல் இருந்தீங்களா, அத்தனையும் நீங்கி கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல ஒரு அந்தஸ்தோடும் உங்களை வாகனத்தில் புது வாகனத்திலும் புதிய வீட்டில் குடியமர வைத்து நல்ல அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்து பதவி உயர்வோடு உங்களை அரசியல் ஒரு உயர்ந்த பதவியில் அமர்த்த போகிறார் இந்த சனி பகவான் மகர ராசிக்கு. மகர ராசி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.